Hello all, welcome to MR.G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான். அப்படி என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 4TB ஹார்ட் டிஸ்க் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன பிராண்ட்னு பாத்தீங்கன்னா WD. சோ நான் 2-3 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். இந்த சேனலுக்கும் சரி என்னோட குணசேகரன் VR அப்படிங்கிற மெயின் சேனலுக்கும் சரி. சோ ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா நிறைய தேவைப்படுது. என்னோட லேப்டாப்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இல்ல. சோ அதனால புதுசா வந்துட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 சொல்லியிருந்தாங்க. ரேட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதே 4TB பார்க்கும்போது ஒரு 7000-8000 தான் போட்டிருக்காங்க. ஸோ 1TB ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 3000 போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். 4TB அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 12000 வரும். ஸோ அதான் அந்த ரேஞ்ச். 1TB 3000னா 4TB 12000 வரணும். பட் அவங்க 7000 இல்லை 8000 தான் 4TBயே போட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ சரி இது நல்ல ஆஃபராக தெரிஞ்சு ஸோ 4GB டேரெக்டாக வாங்கிட்டேன். ஸோ அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் பேக்கிங். ஸோ பாக்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது ஹார்ட் டிஸ்க் வந்து பெருசாக தெரிஞ்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது இல்லை. ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்துருக்கேன். பட் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. பட் வாங்கி கையில் பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது பேக்கிங்கு. நான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். பட் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா நான் நினச்சதை விட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் அந்த கனெக்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். நான் வாங்கின 4TB ஹார்ட் டிஸ்க். பட் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. WD எலிமெண்ட்ஸ். ஸோ ஒரே ஒரு USB போர்ட்டும் ஒரே ஒரு லைட் சென்சார் மட்டும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டோட்டலாகவே. ஸோ ஹார்ட் டிஸ்கோடு சேர்த்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதோட ஒரு கேபிள். ஸோ கேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கேபிள் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன கேபிள் தான். அந்தளவுக்கு லென்த்தெல்லாம் கிடையாது. ஸோ பக்கத்தில் வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தூரமாலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பின்னு நம்ம லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ குத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இது ஹார்ட் டிஸ்கில் வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இவ்வளோதான் கம்ப்ளீட் ப்ராடக்ட்டே இவ்வளோதான். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். பட் நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு மேபி போகலாம். நான் அதுக்கு மேலே யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணோன்னா சிஸ்டத்தில் இருக்கிறத அதில் காப்பி பண்ணி வச்சுட்டு விட்டுருவோம். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹீட் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரேஜ் வைஸாக சரி, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த லேகிங்குமே இல்லை, நல்லா இருக்குது. அண்டு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் 4TB நீங்களும் வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1TB வாங்குறீங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4TB வாங்கினீங்கன்னா 7000லேயே முடிஞ்சிடும். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட்டான டீலாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பை பண்ணுங்கள். எந்த தப்பும் இல்லை. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.